வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவு கல்வி மருத்துவம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி நமக்கும் நேஷனலைஸ்டு எஜுகேஷனல் சிஸ்டம் இருந்ததுன்னா நம்ம எப்படியா இருந்திருப்போம். இந்த மருத்துவத்திற்காக நம்ம அதிக பணத்தை செலவு பண்ணலன்னா நாமளும் லக்ஸுரியஸ் லைஃப் நல்லா வாழ்ந்துருப்போம். மற்ற கண்ட்ரியில் இருக்க மாதிரி நாமும் என்ன பண்ணுவோம், மாதம் ஒரு முறை வெளிநாடுகளுக்கு டூர் போவோம், பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். ஏன் தெரியுங்களா? நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் 70% இன்னைய தேதியில் இந்தியாவில் எதுக்கு நம்ம செலவு பண்ணுறாங்க? நல்ல கல்விக்கும் நல்ல மருத்துவத்திற்கும். அப்போ ஒருத்தன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களா, அவங்க 70,000 பணத்தை நல்ல கல்விக்கும் நல்ல மருத்துவத்துக்கும் தான் ஒரு வருஷத்தில் செலவு பண்ணுறாங்க. அப்போது ஒரு முறையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகப்படியான பணத்தை இந்த நல்ல கல்விக்கும் நல்ல மருத்துவத்துக்கும் செலவு பண்ணி வீணாக போயிடுறோம். இதனாலே நம்மளுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மட்டமாக கெட்டு போயிருக்கு. பிடிச்ச நல்ல உணவை சாப்பிட முடியல, நல்ல ஒரு பெரிய வீடை கட்டிக்க முடியல, நல்ல ட்ரெஸ் கிளாத்ஸ் நல்ல காஸ்ட்லியாக போட முடியல, நல்ல கார் வாங்கிக்க முடியல, நல்ல பைக் வாங்கிக்க முடியல, நல்ல இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்க முடியல. காரணம் எல்லா பணத்தையும் கொண்டு போய் நல்ல கல்விக்கு நல்ல மருத்துவமனைக்கு என்ன பண்ணிடுறோம், செலவு பண்ணிடுறோம். அப்புறாணியாக நொந்து போயிட்டு உட்காந்துருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இந்த மருத்துவம் தான். மருத்துவத்துக்கு அதிகப்படியான செலவு இந்த நாட்டில் நம்ம நாட்டில் நடக்குது. ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ், ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, 300 ரூபா கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்தது அவங்க மெடிசன் எழுதி தராங்க, அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறீங்க. எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்குறீங்க. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் போவீங்க, அப்பயும் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுப்பீங்க. அப்பயும் என்ன பண்ணுவீங்க, மருத்துவத்துக்கு மெடிசனுக்கு காசு கொடுக்குறீங்க, இன்ஜெக்ஷன் காசு கொடுக்குறீங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் பிபி செக்கப், சுகர் செக்கப் அப்படின்ட்டு மாதம் கொண்டு போய் பணத்தை கொட்டுறீங்க. இது எல்லாத்தையுமே விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரசவ டயத்தில் அதிக பணத்தை நம்ம இன்றைக்கி செலவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் பிரசவ டைமில் பணத்தை செலவிட முடியாத சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல ஹாஸ்பிட்டலை தேடி ரொம்ப அலையிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபேமஸாக தான் இருக்குது. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி. இங்கே ரொம்ப தூரத்தில் இருந்து எல்லாமே ஏழைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வராங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இங்கே தான் சுகப்பிரசவம் நடைபெறுகின்றது அப்படின்ட்டு ஒரு நியூஸ். வேறு எங்கேயுமே நடக்கலையானா ஆமாம் நடக்கலை, கண்டிப்பாக நடக்கலை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கெல்லாம் மருத்துவமனைகள் இருக்கின்றது. அதாவது அரசு மருத்துவமனை அங்கெல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடலூர் விழுப்புரம் மாவட்ட மக்கள் பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கும் ராஜீவ்காந்தி தலைமை மருத்துவமனைக்கும் செல்கின்றார்கள். ஏன் செல்கிறாங்க தெரியுங்களா? அங்கே தான் சுகப்பிரசவம் நடைபெறுகின்றது. உண்மை. மற்ற இடங்கள்லாம் நடக்கலையா? பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்கில் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க, பிரயோஜனம் இல்லை. நெய்வேலியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பாண்டிக்கு போகிறாங்க, பாண்டி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே தான் சுகப்பிரசவம் நடைபெறுகின்றது. இப்படி தாங்க நல்ல மருத்துவத்தை தேடி இன்றைக்கி அலையிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏழைகளுக்கு. பணக்காரர்கள் அதுக்காக அதிக பணத்தை எடுத்து போய் கொட்டுறாங்க. மிடில் கிளாஸ் இருக்கவங்க கடை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரசவத்துக்கு செலவு பண்ணுறாங்க. ஏன்னா சரியான கவனிப்பு இல்லை. எங்கேயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரசவ இடங்களில் சரியான கவனிப்புகள் இல்லை. ஆனால் பில்டிங் மாத்திரம் பெருசாக இருக்குது, அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிக செலவு பண்ணி எல்லாமே கட்டி கொடுத்துருக்கு. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு கிளினிக் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கிளினிக்லேயே தான் அவங்க இருப்பாங்க. இந்த முதல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்டர் எங்கே இருப்பாருன்னா அவருடைய கிளினிக்கில் இருப்பார். ஆனால் அவர் எங்கே அதிகமாக சம்பளம் வாங்குவார் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்குவார். இது அரசாங்கத்திற்கு இது தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் கண்டுகொள்ளவில்லையா அப்படின்றது தான் நம்மளோட ஆதங்கம். என்ன கணேஷ்லிங்கம், டாக்டர் எப்போ வருவாரு? இப்ப வந்துருவாருங்க. எப்பவும் இப்படிதான் லேட்டா வருவாரா? அது சார், அவர் ஒரு தனியா கிளினிக் வச்சிருக்காரு, அதை முடிச்சுட்டு இப்ப வந்துருவாருங்க சார். டாக்டர் பேர் என்ன? பாருங்க, இங்கேயே அவருக்கு ஏகப்பட்ட காசு. அவர் கவர்மெண்ட்டில் அவ்வளோ காசு, கொஞ்சம் நஞ்சம் காசு இல்லை, அவ்வளோ காசு. அதுவும் வாங்கிப்பார். ப்ரைவேட்டாக போய் ஒரு கிளினிக்லேயுமே உட்காந்துப்பார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டார். நான்லாம் போயிருக்கேன், நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். தொட்டு கூட பார்க்க மாட்டார், மூஞ்ச கூட பார்க்க மாட்டார். உங்கள் முகத்தை அப்படி நிமிந்து பார்த்து கூட அவர் என்ன பண்ண மாட்டார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டார். காமெடி என்ன அப்படின்னா, உங்கள் பேரை மட்டும் காதில் கேட்பார், உங்கள் ஏஜ் என்னன்னு தான் கேட்பாரே தவிர உங்களை தொட்டும் பார்க்க மாட்டார், உங்கள் முகத்தையும் பார்க்க மாட்டார். அவர் பாட்டுன்னு எழுதி என்ன பண்ணிடுவார், கொடுத்து அப்படியே தூரமாகவே அப்படி கொடுத்து அனுப்பிடுவார். ஆனால் அவருடைய கிளினிக் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை அப்படியே கையில் காலில் விழுந்து கவனிப்பார். பாருங்கள், ஏன் தெரியுங்களா? அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அந்த கிளினிக் அவருடைய தான். இந்த தலைமை மருத்துவமனை, அரசு மருத்துவமனை அப்படின்றது வேறு யாரோதோ அப்படி தான் அவர் நினச்சிக்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைவேட்டாக போய் பார்க்குற இடத்துல ரொம்ப விழுந்து கவனிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அவங்க கவனிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது?
இல்லை இங்கே வேணாம் சார், நீங்கள் கிளினிக் வந்துருங்க, அதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடையாது பாருங்கள். ஆமாம்மா சார். சரி ஆ ஆ சரி ஆ ஆ சரி ஆ அதான் பாருங்கள், போன வாரம் கூட நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். கொஞ்சம் இருங்க. என்ன காய்ச்சல்? சரி ரைட் போ. ஆ இல்லை சார், கேட்காம எழுதி கொடுத்துருங்க. என்ன உனக்கு என்ன காய்ச்சல். அதான் கேட்டாச்சு, எழுதி போ. ஆ மெடிக்கல் போ. சொல்லுங்கள் சார். இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும். அல்ல அது பாருங்க, போன ஆப்ரேஷன் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்ட்ரைக் வேற பண்ணிட்டு இருந்தோமா சார், அதனால கொண்டு போய் இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும். எல்லா மத்தியும் போகலாம். நீ போ, வாங்க போ, கிளம்பு. சரிங்களா? அப்போ இங்கேயும் அவருக்கு சம்பளம், அங்கேயும் சம்பளம். எதுக்கு இந்த 2 சம்பளம்? கோடியாக கொள்ளடிக்கிறதுக்கா? முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற யாருமே தனியாரில் போயிட்டு மருத்துவம் பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா வேலையை விட்டு தூக்குங்க, அவன் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டோம். இதை அரசாங்கம் பண்ணுறதில்ல. 2, கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம், அங்கேயும் அதிக சம்பளம், ஊறப்பட்ட சம்பளம். ஆனால் அவர் அங்கே சரியாகவே வேலை பார்க்க மாட்டார். அங்கே இருக்க பசங்களையும் அவர் கவனிக்க மாட்டாங்க, சரியாகவுமே சொல்லித்தர மாட்டாங்க. இதுவே ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்றுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க டீச்சருக்கு ஒரு 7000 8000 தான் சம்பளம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தான் கொடுக்குறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சராக இருந்தால் ஒரு 10-12 தொட்டிருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பில். ஆனால் அதுக்கு செம்மையான ஒரு ஒர்க் இருக்கும். பேப்பர் கரெக்ஷனு, இது பண்ணணும், அது பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து எது சொல்லித்தரணும், அதை சொல்லித்தரணும், டெஸ்ட் வைக்கணும், அப்படி இப்படின்னு லீவ் டயத்துலேயும் போய் நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வரதை நம்ம ப்ரைவேட்டில் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப கம்மி சேலரி. புரியுதுங்களா? இது ஏன் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது? இவ்வளோ வேலை பார்க்குற ப்ரைவேட் டீச்சருக்கே கம்மி சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இவங்க மட்டும் ஏன் கவர்மெண்ட் டீச்சருக்கு சம்பளத்தை கொட்டுறீங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு? அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்களாங்க? அவ்வளோ வேலை பார்க்குறாங்களா? எவ்வளோ லீவ் எடுத்துக்கிறாங்க? வேலை பார்க்குற நேரத்துலையுமே அவ்வளோ வேலை பார்க்குறாங்களா? இல்லை பசங்களை கவனிக்கிறாங்களா? இல்லை வந்து பசங்களுக்கு வந்து அப்படியே மனப்பூர்வமாக இறங்கி வந்து சொல்லித்தர போகிறாங்களா? எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் அந்த கவர்மெண்ட் டீச்சருக்கும் கவர்மெண்ட் டாக்டருக்கும் பணத்தை கொட்டுறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. எல்லாமே நம்மளோட வரி பணம் தான். இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய சில நாட்கள். இந்த 3-4 மாதங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது போன்ற மாதங்களில் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஓட்டு கேட்கக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஓட்டு போடுங்க. ஓட்டு நம்ம தானே போடுறோம், நம்மளுடைய உரிமை தானே. இந்த 3 மாதங்கள் மட்டும்தான் இவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. அதன் பிறகு அவங்க நம்ம கண்ணிலே அந்த பொலிட்டீஷியன்லாம் பட போகிறதில்ல. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி சில கேள்விகளை முன்வைங்க. அவங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஓட்டு போட போகிறது நாம தானே, பதில் சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் வாக்கு செலுத்தும் முன் நினைவில் கொள்ள வேண்டும். வாக்கு செலுத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய துறை இருக்குது. நான் இந்த 2 மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன்னா இதான் இன்றைக்கி மேஜராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 2 துறைகள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாவிலுமே சரி. அதனால தான் இந்த 2 துறையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இதெல்லாம் உற்று நோக்குங்க. நம்மளுடைய பணத்தை தான் இவங்களுக்கெல்லாம் சம்பளமாக கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ வாக்களிக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் கவனமாக ரொம்ப திங்க் பண்ணணும், ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணணும். சரிங்களா? நான் இந்த கட்சிக்கு வாக்குவாளிங்க, அந்த கட்சிக்கு வாக்களிங்கலாம் சொல்ல வரேன். வாக்களிக்கும் முன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு பிறகு வந்து ஓட்டு போடுங்க.